குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஜேஇ மெயின்ஸ் 2025 பக்கத்தில் வந்துருச்சு இல்லையா? ஆல் இண்டியா லெவலில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நான் உங்களை பாராட்டுறேன். நான் ஆல் இண்டியா லெவலில் நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு எனக்கு நினைப்பு இருக்குது, ஆனால் பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற பிள்ளைங்களுக்காக நான் ஒரு சில விஷயம் சொல்கிறேன். அதே மாதிரி ஆல் இண்டியா லெவலில் ரேங்க் நம்பர் 1 வரணும், ஆனால் எனக்கே நினச்சா காமெடியாக இருக்குது அப்படின்னு ஏன் தோணும் அப்படின்னா, 2 விஷயம். ஒன்று பயம் வரும், இன்னொன்று நம்மளுக்கே அதெல்லாம் நம்ம எடுக்க முடியுமா அப்படின்னு காமெடியாக தோணும் இல்லையா? இந்த ரெண்டும் ஏன் வருது அப்படின்னா, நீங்கள் வச்சிருக்க காரணங்கள் என்னென்ன வச்சுருந்துருப்பீங்க அப்படின்னா, நான் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ட்ரெயின் ஆகலாம், அதுக்கெல்லாம் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ட்ரெயின் ஆயிருக்கணும். எங்கள் வீட்டில் படிப்பு பற்றின விஷயமே நான் தான் ஃபஸ்ட் ஆள், நான் தான் கொஞ்சம் எக்ஸ்போசர் ஆகி வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஜேஇ மெயின்ஸ் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் இருக்குங்கிறது எனக்கு ரீசெண்டாக தான் தெரியும். ஸோ நான் அதுக்கெல்லாம் ட்ரெயின் ஆகலை, நான் மெமரைஸ் பண்ணி படிச்சிருக்கேன். ஃபஸ்ட் காரணம் என்ன, நான் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ட்ரெயின் ஆகலை, நான் மெமரைஸ் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கேன். போர்டுக்கும் இதுக்கும் நான் எப்படி கிளியர் பண்ண, போர்டுக்கும் இதுக்கும் சேர்த்து எப்படி நான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு 3 காரணத்தை நீங்கள் தெளிவாக வச்சுருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அந்த காரணத்தை மாற்றிக்கோங்கலாம் நான் சொல்ல போகிறது இல்லைடா, வேண்டாம், அந்த காரணம் அப்படியே இருக்கட்டும். நம்ம இந்த காரணத்தை எப்போ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னா, இப்போ ஜேஇ மெயின்ஸ் 2025 கிளியர் பண்ணி முடிப்பீங்க இல்லையா? முடிச்சதுக்கப்புறம் அதே காரணத்தை திருப்பி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த இதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிடணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஜேஇ மெயின்ஸ் 2025 ஆல் இண்டியா ரேங்க்ல, ஆல் இண்டியா லெவலில் நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு உங்களுக்கு நினைப்பு இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் எடுத்துருவீங்க. அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ஷெடியூல்னா இன்னைக்கு இதை ஃபாலோ பண்ண போகிறோம், நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்களா அதெல்லாம் கிடையாது. உங்கள் கூட சேர்ந்து நானுமே செய்ய போகிறேன். ஸோ டெய்லி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டைரெக்டாக ஷெடியூலில் கிளாஸே ஸ்டார்ட் பண்ணிட போகிறோம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட போகிறோன்னா, நான் வீடியோவில் ஒரு 15 மினிட்ஸுக்கு உங்களுக்கு பேசிக் ஃபார்முலாஸ் கொடுத்துருவேன். சரி, இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் கிளியர் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் இதில் நான் நல்லா தரோவாயிட்டேன் அப்படின்னா, எனக்கு மேக்ஸில் கொஞ்சம் நான் முன்ன பின்ன இருக்கேன்னா எனக்கு எப்படி மார்க் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் நான் பிரபலமான ஒரு யூடியூப் சேனல் இருக்குப்பா, நீங்கள் அதில் போய் பாருங்கள். அவங்க ஆக்சுவலாக ஒரு நீட் ஸ்டூடெண்ட்டை ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. அந்த நீட் ஸ்டூடெண்ட்டை சும்மா ஜேஇ மெயின்ஸு கிளியர் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பினப்ப, அவங்க நீட் ஸ்டூடெண்ட் உங்களுக்கே தெரியும் இல்லையா? அவங்க மேக்ஸ் படிச்சிருந்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸை மட்டுமே வச்சு 90% மேலே எடுத்துட்டாங்கன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் அந்த வீடியோ அவங்க அப்லோட் பண்ணியிருந்திருக்காங்க, நீங்கள் போய் பாருங்கள். அவங்களோட பேரும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸை மட்டும் வச்சு 90%க்கு மேலே எடுத்துடலாம். பட் நம்ம ஆல் இண்டியா லெவலில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் இல்லையா? அதுதானே நம்ம குறிக்கோளாக இருக்கணும். அதனால மேக்ஸும் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் தான். மேக்ஸை என்னால் டீச் பண்ண முடியாது, பட் ஆனால் நீங்கள் ஸ்கூல் லெவலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்காக செலக்ட் பண்ணி அந்த டாப்பிக்கில் என்ன கொஷின் வேணுமோ அதை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா அந்த கொஷின் நான் கொடுத்துருவேன். நீங்கள் கொஷின் வாங்கினதுக்கப்புறம் அதுக்கு ஆன்சர் பண்ணி, விரிவாக ஆன்சர் பண்ணி, அதாவது எவ்வளோ முடியுதோ, நீங்கள் படித்த மேக்ஸை வச்சு எவ்வளோ முடியுதோ அதுக்கேற்றாப்புல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து, எந்தெந்த இடத்துல நிப்பாட்டுறீங்களோ, தட் இஸ் எங்கே தெரியலையோ அங்கே தான் நிப்பாட்டணும். எங்கே தெரியலையோன்னா தட் மீன்ஸ் செம்ம எடுத்த உடனே புரியல அப்படிலாம் சொல்லக்கூடாது. கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துருந்துருக்கணும். ட்ரை பண்ணி பார்த்து அதில் ஆன்சர் வராத இடத்துல நீங்கள் நிப்பாட்டி இருந்தீங்க, உங்கள் ஆன்சர் சீட்டை எனக்கு விரிவாக எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் அனுப்பிடுவேன். மேக்ஸில் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸுக்கு வரலாம். ஸோ கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பேசிக் ஃபார்முலாஸ் மட்டும்தான் கொடுக்க போகிறேன். அப்புறம் நான் இந்த பேசிக் ஃபார்முலாஸ் மட்டும் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் ஜேஇ மெயின்ஸு ஆக்சுவலாக இன்டெக்ரல் ப்ரோக்ராம் நீங்கள் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் நீங்கள் படிப்பீங்க. அந்த இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராமில் உங்களுக்கு ஒவ்வொரு லெசனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு எப்படினாலும் ஒரு 40 பேஜஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையாடா? 40 பேஜஸ் நீங்கள் எடுத்திருந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதை பார்த்த உடனேவே உங்களுக்கு இந்த ஜேஇ மெயின்ஸை நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவோமா அப்படின்னு தோணும். ஸோ 40 பேஜஸ்லாம் தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன்னா, பேசிக் ஃபார்முலாஸை தெரிஞ்சு அந்த ஃபார்முலாஸ்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினோ இல்லை நம்ம காம்படிட்டிவ் ப்ராக்டிஸ் கொஷினையோ நீங்களாக டிரைவ் பண்ணி புது ஃபார்முலா தேவைப்பட்டுச்சுன்னா பேசிக் ஃபார்முலாஸ்லேருந்து நீங்கள் கொண்டு வர பழகிக்கிடணும். ஏன்னா இதே ஃபார்முலாவை திருப்பி கேட்க போகிறது கிடையாது, வேற ஏதோ ஒன்று தான் கேட்க போகிறாங்க. ஆனால் இந்த ஃபார்முலாவை நீங்கள் டிரைவ் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதே மாதிரி திங்க் பண்ணி தான் புது ஃபார்முலாவை நீங்கள் டிரைவ் பண்ணி கொண்டு வர வேண்டியிருக்கும். ஸோ புது ஃபார்முலா டிரைவ் பண்ணி கொண்டு வரீங்க அப்படின்னா அதை இப்போயே நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் அது ஹெல்ப்பாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இப்போ நீங்கள் ஜேஇ மெயின்ஸில் ஒரு பையன் ஆல் இண்டியா லெவலில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கான் போன இயர் இல்லையா? அந்த பையனை போய் செக் பண்ணி பாருங்கள் நெட்டில். அவன் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற பையன் தான். எப்படி அவனால் முடிஞ்சது? அவனுக்கு தான் எக்ஸ்போஷர் கிடையாது, பட் அவனால் முடிஞ்சது அப்படின்னா அவன் சப்ஜெக்டை ரொம்ப, அதாவது ஒரு ஷெடியூலாக படிக்காமல் ஒரு விரும்பி படிச்சிருக்கான். ஒவ்வொரு லெசனையும்
அவன் வந்து இன்வால்வ் பண்ணி, தட் இஸ் இன்வால்வ்மெண்ட் எப்படி வரும் அப்படின்னா, ரொம்ப பிடிச்ச விஷயத்துக்கு தான் நம்ம இன்வால்வ்மெண்ட் வரும். இப்போ நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச படத்தை நம்ம பார்க்குறோம்னா அந்த டைம் போகிறதே தெரியாது இல்லையா? அந்த படம் வந்து அவ்வளோ நம்ம மனசுக்குள்ள பதிஞ்சிடும். ஸோ அது மாதிரி நீங்க ஜேஇ மெயின்ஸை கிளியர் பண்றதுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை படிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க அவ்வளோ தியரியை படிச்சுட்டு போனீங்கன்னா அதுல சுவாரஸ்யமே இருக்காது. அதாவது கதையை பூரா கேட்டுட்டு அதுக்கப்புறம் போய் சினிமா பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, பேசிக் ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சு ஒவ்வொரு கொஷினையும் நீங்க சால்வ் பண்றத ஒரு த்ரில் இருக்கும் இல்லையா? அந்த த்ரில்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். தென் ஒன்லி யூ கேன் லைக் தட் இஸ் அதை அதை வந்து ஒரு விரும்பி படிச்சு அது ஒரு லைக்கபிள் லெசனா, லைக்கபிள் சப்ஜெக்டா உங்களுக்கு மாறும். ஃபர்ஸ்ட் 2-3 லெசனுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு லேசி ஃபீலிங் வரும். அதுக்கப்புறம் போக போக பாத்தீங்கன்னா இது மாதிரியே நீங்க எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரியான ஆட்டிடியூட் உங்களுக்கு அடுத்தடுத்த காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு வாய்ப்பா இருக்கும். நல்ல பெட்டரா இருக்கும். தட் இஸ் அடுத்தடுத்த எக்ஸாம் கிளியர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா, ரொம்ப சாதாரணமா, எஃபர்ட்லெஸ்ஸா பண்ணிடுவீங்க. பட் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, நம்ம பேசிக் ஃபார்முலாஸை ஒவ்வொரு வீடியோலையும் நான் இதுக்கப்புறம் வந்து இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க போறதுல டைரக்டா ஒவ்வொரு வீடியோஸ்ல இப்ப கெமிஸ்ட்ரியில இருக்கிற லெசன் எல்லாமே சிலபஸ் பார்த்து அந்த சிலபஸ்ல இருக்கிற எல்லா லெசனுக்குமே வந்து நான் உங்களுக்கு வீடியோல பேசிக் ஃபார்முலாஸ் கொடுத்துட போறேன். அந்த பேசிக் ஃபார்முலாஸை வச்சு ஒரு 4-5 சம்ம உங்களுக்கு அடுத்த வீடியோல சால்வ் பண்ணி காட்டுவேன். அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா, என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இந்த கொஸ்டின் எனக்கு கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சம் பேசிக் கான்செப்ட் கெமிஸ்ட்ரி இன்னைக்கு நடத்தியிருந்தேன். அதை நீங்க பேசிக் ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்துட்டீங்க. அதை எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருக்கீங்க. நீங்க கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து நெட்ல இருந்து எடுத்தோ நீங்க கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா நீங்க எங்கிட்ட ஒரு கொஸ்டின் கேளுங்க. நான் ஒரு 20 கொஸ்டின் உங்களுக்கு அனுப்புவேன். அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால முடியுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆன்சர் கொண்டு வந்திருக்கணும். அதுக்கப்புறம் நான் சொல்யூஷன் அனுப்புவேன். அப்போ நான் சொல்யூஷன் அனுப்புனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு திருப்தியா இல்ல, அந்த இடத்துல வந்து எனக்கு இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் ஆயிருக்குன்னு தெரியல, அதை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் ஆன்சர் தெரிஞ்சிருச்சு ஆனா எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை, அந்த ஆன்சர் வந்த மெத்தட் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லைன்னா அதுக்கு ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணி உங்களுக்கு நான் எந்தெந்த கொஸ்டினுக்கு நீங்க கேட்குறீங்களோ அந்த கொஸ்டினுக்கு அனுப்பிடுவேன். ஸோ ஒவ்வொரு லெசனுக்கும் நம்ம பேசிக் ஃபார்முலாஸ் கற்றுக்க போகிறோம், கொஞ்சம் கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்களே அடுத்து ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கெமிஸ்ட்ரியை முடிக்கிறோம், கான்ஃபிடென்ட்டை ஏற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸை முடிக்கிறோம். மேக்ஸுக்கு நீங்கள் கொஸ்டின்ஸ் மட்டும் எங்கிட்ட வாங்கிக்கலாம். ஸோ மேக்ஸ் என்னால் டீச் பண்ண முடியாது, பட் மேக்ஸுக்கு கொஸ்டின்ஸ் மட்டும் எங்கிட்ட நீங்கள் வாங்கிக்கிடலாம். ஸோ என்னோட நம்பர் 7010802531. ஒரு பேசிக் ஃபார்முலாஸ் பார்க்கறதுக்கு 15 மினிட்ஸ், சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு 1 hour. தட் மீன்ஸ் நான் வந்து வீடியோஸில் செஞ்சு அனுப்பிடுவேன் உங்களுக்கு. அதை பார்த்து நீங்கள் புரிஞ்சு அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 1 hour எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட இருந்து கொஸ்டின் வாங்கிட்டு அதை பண்ணுறதுக்கு ஒரு 1 hour. ஸோ ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் ஒதுக்கிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10 daysல கெமிஸ்ட்ரியை முடிச்சிடுறோம். அடுத்து 10 daysல முடிக்க முடியாது, 20 daysல முடிக்கிறோம். அடுத்த ஒரு 20 daysல பிசிக்ஸை முடிக்கிறோம். சைமல்டேனியஸா மேக்ஸுக்கு நீங்க பண்ணிக்கிட்டே வாங்க. ஒவ்வொருத்துக்கும் உங்க போர்டுல எவ்வளவு கிளியர் பண்ணிருக்கீங்களோ அதை வச்சு கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ பேசிக் ஃபார்முலாஸ் இல்லாம, பேசிக் திங்ஸ் இல்லாம மேக்ஸ் உங்களுக்கு ஸ்கூல்லயே பண்ணியிருக்க முடியாது. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படி இல்லை, ஏதோ தியரியை வச்சு ஏதோ பண்ணியிருந்திருப்பீங்க. பட் ஆனால் மேக்ஸுக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேக்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்மாக இதெல்லாம் புரிஞ்சு பண்ணியிருந்தாதான் உங்களால் ஆன்சர் பண்ணியிருந்திருக்கவே முடியும். ஸோ மேக்ஸுக்கு உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ணிடுவீங்க வித் கொஸ்டின்ஸ் இட் செல்ஃப். ஸோ 40 days ஆர் 45 daysக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் முடிக்க போகிறோம். அந்த 45 daysக்கு அப்புறம் நீங்கள் ஜேஇ மெயின்ஸை சூப்பராக கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரீசன் எல்லாம் நம்ம திரும்பி பார்க்கலாம். சரியா? ஆல் இண்டியா லெவலில் ஃபர்ஸ்ட் ரேங்க், அதுதான் நம்ம குறிக்கோள். சப்போஸ் ஸ்பெஷலாக எனக்கு நான் இன்னும் படிக்கணும், இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தே ஆகணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் டீச் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா நம்ம கிளாஸும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன் நான். என்னோட நம்பர் 7010802531. தேங்க்யூடா.